வானத்தில் மற்ற மேகங்களைப் போலல்லாமல் நிம்பஸ் என்றொரு சிறிய பஞ்சு போன்ற மேகம் இருந்தது. நிம்பஸ் நீர் துளிகளால் நிறைந்திருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது உயரத்தில் பறக்க பயந்தது. தன் பயத்தின் காரணமாக அது தன் தண்ணீரை பூமியில் மழையாக பொழியவே மறுத்தது. உயரத்தில் இருந்து கீழே விழுந்தால் என்னாகுமோ என்று எப்போதும் அஞ்சிக் கொண்டிருந்தது. பூமியில் ஒரு கடுமையான கோடை நிலவியது. அங்கே ஒரு சிறிய ஆனால் பிடிவாதமான சூரியகாந்தி செடி இருந்தது. அதன் பெயர் சூர்யா. சூர்யாவிற்கு நீர் மிகவும் தேவைப்பட்டது. அதன் இதழ்கள் மெல்ல வாடத் தொடங்கின. சூர்யா வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது பயத்தில் தயங்கி நிற்கும் நிம்பஸை கவனித்தது. சூர்யா தைரியமாக கத்தியது, "ஓ நிம்பஸ், நீ ஏன் மழையாக பொழிய மறுக்கிறாய்? உனக்குள் இருக்கும் நீர் எங்களுக்கு உயிர்." நிம்பஸ் நடுங்கியது, "முடியாது. நான் மிகவும் உயரத்தில் இருக்கிறேன். கீழே விழுந்தால் என் துளிகள் உடைந்துவிடும். என்னால் தைரியமாக மழையாக மாற முடியாது." ஆனால் சூர்யா விடவில்லை. ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளியில் வெப்பம் அதிகரிக்கும் போது சூர்யா நிம்பஸை நோக்கி ஊக்கமளிக்கும் செய்திகளை அனுப்பியது. "நீ ஒரு சாதாரண மேகம் அல்ல நிம்பஸ். நீ வலிமையானவன். உனக்குள் ஆயிரக்கணக்கான நீர் துளிகளை கொண்டுள்ளாய். நீ எங்களை காப்பாற்ற வந்த வீரன். மழை என்பது பயப்படுவதற்கு அல்ல நிம்பஸ். அது ஆசீர்வாதம். ஒரு துளியை மட்டும் விடு. அது தரும் மகிழ்ச்சியை நீயே பாரு. உன் தயக்கத்தை விடு நிம்பஸ். நான் உனக்காக காத்திருக்கிறேன்." சூர்யாவின் இந்த தொடர்ச்சியான உற்சாகம் நிம்பஸின் மனதிற்குள் ஊடுருவியது. பல நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை பொழுதில் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. நிம்பஸ் பயத்துடன் நடுங்கியது. ஆனால் இம்முறை அதன் மனதிற்குள் ஒரு சிறு நம்பிக்கை முளைத்தது. சரி, சூர்யா சொல்வது போல ஒரு துளியை மட்டும் பார்க்கிறேன் என்று அது மெதுவாக முணுமுணுத்தது. அது ஒரு நீர் துளியை விடுவித்தது. காற்று வழியே பயணித்த அந்த துளி கீழே வந்து சரியாக சூர்யாவின் இதழில் விழுந்தது. "ஆஹா, ஆசீர்வாதம்" என்று சூர்யா மகிழ்ச்சியில் சிரித்தது. "இது எவ்வளவு புத்துணர்ச்சி! நீதான் எங்கள் மீட்பர் நிம்பஸ்." சூர்யாவின் அந்த மகிழ்ச்சியான சிரிப்பு நிம்பஸுக்குள் இருந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கியது. பரிசு கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் உயரத்தில் இருக்கும் அச்சத்தை விட பெரியது என்பதை நிம்பஸ் உணர்ந்தது. "இதோ வருகிறது" என்று தைரியமாக கத்திய நிம்பஸ் தயக்கமின்றி தன் நீர் துளிகளை தொடர்ச்சியாக விடுவிக்க ஆரம்பித்தது. வானத்திலிருந்து மென்மையான இதமான மழை பூமியில் பொழிந்தது. சூர்யா மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தது. அதன் வாடிய இதழ்கள் அனைத்தும் நிமிர்ந்து மீண்டும் பிரகாசமடைந்தன. சுற்றியிருந்த பொருட்களும் செடிகளும் நிம்பஸுக்கு நன்றி தெரிவித்தன. அந்த நாள் முதல் நிம்பஸ் ஒரு மழை மேகமாக மாறிவிட்டது. ஒரு சிறிய பிடிவாதமான சூரியகாந்தி அனுப்பிய ஊக்கமளிக்கும் செய்திதான் அதற்கு தைரியத்தை கொடுத்து அதன் அச்சத்தை போக்கியது. நீதி, உங்களது மிகச்சிறிய முயற்சி கூட மற்றவர்களின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, மாறாக பயத்தை மீறி செயல்படுவது.